மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, நம்ம கம்பெனிக்கு ஒருத்தர் ரெகுலரா நூல் அனுப்பிட்டு இருக்கிறாரு. அவருடைய ஊர் பேரோ அல்லது அவருடைய பேரோ வேண்டாம். ஏன்னா அடிக்கடி அவருடைய பேரையும் ஊர் பேரையும் நம்ம வீடியோல சொல்லியிருக்கிறோம். சொல்லப்போனா ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாரு நம்மகிட்ட இந்த பிசினஸ். இப்போ எப்படி பண்ணாரு அப்படின்னா, கைகளால பிரிச்சு நம்மளுக்கு நூல் அனுப்புவாரு. இன்னும் அவர் நம்மகிட்ட மிஷின் எடுக்கல. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ரெகுலரா துணி கேட்பாரு, நானும் அனுப்பிச்சு விடுவேன். அதே மாதிரி நூலை பிரித்து அனுப்புவார், அவருக்கு பணம் போட்டு விடுவேன். மறுபடியும் துணி எவ்வளோ வேணும்னு கேட்பாரு, அதுவும் போட்டு கொடுத்தேன். ஸோ இப்படி ரெகுலராக போயிட்டு இருக்கும்போது ரொம்ப வருஷம் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் ஒரு ரீசெண்டாக லாஸ்ட் டைம் என்னாச்சுன்னா, நூலை அனுப்புனாரு. எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஆர்டரு. ஸோ அதனால் அந்த நூலை செக் பண்ணுறக்கு டைம் இல்லை. சரி, இவர் வேற ரொம்ப வருஷம் பண்ணியிருக்காரு, கையில் அமௌண்ட் இருக்குது, நம்ம சரி அனுப்பிச்சி விட்றலாம் அப்படின்ட்டு செக் பண்ணாமல் அட்வான்ஸ் மட்டும் அனுப்பிச்சுட்டேன். சரிங்களா? எல்லாருக்குமே செக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பணம் போகும். ஆனால் இவர் ரொம்ப வருஷம் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதுனால ஒரு நம்பிக்கைக்கோசரம் பணம் அட்வான்ஸ் நான் அனுப்பிவிட்டேன். ஸோ அனுப்பிவிட்டுட்டு உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 250 கிலோ துணி கேட்டிருந்தாரு. அதையும் நான் ரெடி பண்ணியாச்சு, டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ரெடி ஆயாச்சு. உடனே ஒரு 50 கிலோ நூல் ஆர்டர் ஒன்று வருது. அந்த 50 கிலோ நூல் ஆர்டருக்கு சரி கொஞ்சம் நூல் பத்தலை, சரி இவரோட நூலை எடுத்து நம்ம உள்ள போட்டு பேக் பண்ணி அனுப்பிடலாம் அப்படின்னு எடுக்கும்போது அந்த நூலை பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு தெரியுது. என்னடா அது நூல் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு எடுத்து கொஞ்சம் உதறனா எல்லாம் பொல பொல பொலன்னு கொட்டுது. அப்படியே இல்லையே, கையில பிரிச்ச நூல் இப்படி கொட்டாதே அப்படின்னு ஒரு சந்தேகம். சரின்னு மறுபடியும் எடுத்தேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உதறி நான் அப்படியே பேக் பண்ணிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது, கீழே பூராமே ஆட்டோமேட்டிக் மிஷினில் பிரித்து நூலை கை நூலோட மிக்ஸ் பண்ணி ஒரே மூட்டையில் போட்டு அடிச்சிருக்கிறாங்க. மூட்டையோட அடிப்பகுதியில் பூரா ஆட்டோமேட்டிக் மிஷினில் பிரித்த நூல். ஸோ இது பார்த்த உடனே எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. நல்ல வேலை இது நம்ம அவசரத்தில் செக் பண்ணாமல் அப்படியே அனுப்பியிருந்தோம்னா பேர் கெட்டு போயிருந்தோம் பேர். இப்போ இவருக்கு ஃபுல் பேமெண்ட் போட்டிருந்தோம்னாலும் நமக்கு அமௌண்ட் போச்சு. திருப்பி என்னதான் நாம இந்த மாதிரி நூலில் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொன்னாலும் யாரும் ஏற்றுக்கு போகிறதில்ல, நான் கையில் தான் பிரிச்சுன்னு வாதாடுவாங்க. ஸோ நல்ல வேலை அட்வான்ஸ் மட்டும் அனுப்புனதுனால தப்பிச்சோம். துணியும் இன்னும் புக் பண்ணாமல் விட்டுட்டோம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அந்த அவருக்கு அனுப்ப வேண்டிய துணியை அப்படியே நிறுத்தி வச்சுட்டு உடனே அவருடைய நூலெல்லாம் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டாச்சு. இந்த மாதிரி உங்கள் நூலில் கம்ப்ளைண்ட் இருக்குது, இது சரியில்லை, இது கையில் பிரிச்ச நூல் கிடையாது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருந்தேன். 5-6 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணாரு. சார் துணி அனுப்பிச்சோன்னே என்னாச்சு அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி. சார் இந்த மாதிரி நான் வீடியோ அனுப்பிச்சிருந்தேன் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டேன். பார்த்தேன் அப்படின்னாரு. அதுக்கு என்ன நீ விளக்கம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை சார் அது புதுசாக பிரிக்கிறாங்க, கையில் தான் பிரிச்சுக்கிறாங்க, அதனால் துணி நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு. சார் என்னதான் துணி டேமேஜ் ஆனாலும் கையில் பிரித்தால் புதுசாக பிரிக்கிறவங்களுக்கு 100 கிலோவுக்கு 2 கிலோவுக்கு மேலே வேஸ்டேஜ் போகாது. சரிங்களா? இதுதான் ஹேண்ட்மேடோடைய பியூட்டி. துணியே சரியில்லை, துணியோட ரகமே சரியில்லை அப்படின்னாலும் 3 கிலோ அதிகபட்சம். லூப் நெட்டுங்கிற ஒரு ரகம் வந்தால் மட்டும் நிறைய வேஸ்டேஜ் போகும். அதே மாதிரி பொடி துணி, குட்டி குட்டி துணி நிறைய இருந்தாலும் அதிகமான வேஸ்டேஜ் போகும். ஆனால் 3 கிலோவுக்கு மேலே இது வரைக்கும் யாருக்கும் வேஸ்டேஜ் போனதே கிடையாது. நான் 2017 இந்த பிஸ்னஸில் இருக்கிறேன். ஹேண்ட்மேடில் துணியோட ரகமும் சரியில்லை, அது சின்ன துணியாகவும் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் 100 கிலோவுக்கு 3 கிலோ வேஸ்டேஜ் போகும். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் நம்மகிட்டயே கதை சொல்ல வந்தார். ஸோ அதனால் சார் இந்த கதையெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் அனுப்பிவிட்டுருக்குறேன். நூல் எவ்வளோ நூல் குவாலிட்டி நல்லா இருக்கு, கையில் பிரிச்சுருக்கிறீங்கன்னு தனியாக எடை போட்டு எடுத்தாச்சு. ஆட்டோமேட்டிக்கில் பிரிச்சதெல்லாம் தனியாக எடுத்தாச்சு. ஸோ இப்போ நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் இன்னும் எவ்வளோ வரணுமோ அதை உங்களுக்கு செட்டில் பண்ணிடுவேன். இன்னையோட உங்களுக்கும் நம்ம கம்பெனிக்கு இருக்கிற வரவு செலவை நிறுத்திக்கிறேன்னு ஒரே அடியாக ஃபோனில் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு பேலன்ஸ் பேமெண்ட்டே அன்னைக்கே அனுப்பிச்சுட்டு அதோட வரவு செலவு நிறுத்தியாச்சு. ஸோ ஏன் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கம்பெனி எவ்வளவு நம்பிக்கையாக நாணயமாக உங்களுக்கு தொழில் பண்ணி கொடுத்துட்டு இருக்குது, உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா டைமுக்கு நான் துணி அனுப்புகிறேன், அதே மாதிரி நூல் அனுப்புனீங்கன்னா டைமுக்கு ரிசீவ் பண்ணி டைமுக்கு உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறேன். சரிங்களா? அதே மாதிரி மிஷினுக்கு பணம் கட்டினீங்கனாலும் உடனே உங்களுக்கு மிஷின் டெலிவரி புக் பண்ணி கொடுத்து எல்லாரும் காப்பி அனுப்பிச்சி விட்றேன். அதே மாதிரி மிஷினில் என்ன சர்வீஸ்னாலும் உடனே ஆள் அனுப்புகிறேன், இல்லை இப்படி பண்ணுங்கன்னு நான் வீடியோ காலில் உங்களுக்கு சொல்கிறேன், கிளியர் பண்ணுறேன். பிரிக்க முடியாத துணி, அதாவது நூலாக மாற்ற முடியாத துணி இருந்தால் அந்த துணியை வாங்கிக்கிட்டு அந்த எடைக்கு உங்களுக்கு துணியை நான் மாற்றி கொடுத்துட்டு இருக்கிறேன். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம சொன்ன வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாமல் போனதே இல்லை. யாருக்கும் கரெக்டாக தொழில் பண்ணிட்டு இருக்கிற யாருக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணாமல் போனதே கிடையாது.
கரெக்டாக இன்னி வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். பல உதாரணங்கள் கஸ்டமர் ரிவ்யூ வீடியோஸ் வந்து நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணிக்கிறோம் பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நம்பிக்கையாகவும் நாணயமாகவும் நேர்மையாகவும் உங்களுக்கு ஒரு உறுதுணையாகவும் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த நிறுவனத்தில் ஒரு சிலர் இந்த மாதிரி வந்து தவறான செயல்களில் ஈடுபடுறீங்க. ஸோ ஏற்கனவே வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு, அதையும் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இது 2வது வீடியோ. அதாவது நம்மளை வந்து ஒரு 99% பேர் நம்மளை வந்து ஏமாத்துறதுல கரெக்டாக பண்ணுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஆள் தான் இந்த மாதிரி நம்மகிட்ட மாட்டிக்கிறாங்க. மற்ற யாருமே வந்து தப்பு பண்ணல, கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து தவறான முன்னுதாரணங்கள் வந்து இருக்குது. அதை நம்ம உடனே சுட்டி காட்டணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். நீங்களும் வந்து நாளைக்கு நம்ம கம்பெனியில் வந்து பைபேக் பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே வேறு ஏதோ ஒரு கம்பெனியில் ஆட்டோமேட்டிக் மிஷின் எடுத்திருந்தால் அந்த நூல் நம்ம நூலுக்குள்ளே மிக்ஸ் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு கம்பெனியில் நீங்கள் ஆட்டோமேட்டிக் வாங்கியிருந்தீங்கனாலே நம்ம அந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம கையில் பிரிக்கிறதுக்கும் சரி செமியும் சரி நம்ம மிஷினே அங்கே போகாது. அந்த மாதிரி வச்சுருந்தோம். இப்போ வந்து பரவாயில்ல, நிறைய பேர் தெரியாமல் போய் விழுந்துடுறாங்க. சரி என்ன பண்ணுறது, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஷின்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் வந்து சில பேர் இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நடவடிக்கையை தயவு செஞ்சு நிறுத்திக்கிங்க. யாராவது அந்த மைண்ட் செட்டில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் மனசை மாற்றிக்கிங்க. நூலை செக் பண்ணாமல் யாருக்குமே ₹1 கூட காசு போகாது. சரிங்களா? இதுதான் நம்ம கம்பெனியோட ரூல்ஸ். ஸோ நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்மளுடைய ஆட்டோமேட்டிக் மிஷினில் வர்ற நூலுடைய தரத்துக்கு இப்போ எந்த ஒரு கம்பெனிலையும் மிஷின்ஸ் கிடையாது. அந்த அளவுக்கு தரமான நூல் தயாரிக்கக்கூடிய மிஷின் கிடையாது. இனிமேல் வந்தால் அது நம்ம மிஷினை பார்த்து காப்பி அடிச்சதாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பிஸ்னஸுக்கு, இந்த நூல் மார்க்கெட், இந்த காட்டன் வேஸ்ட் மிஷின் மார்க்கெட்டுக்கு நாம் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறோம். ஆனால் மற்ற கம்பெனிகளோட நம்மளும் சின்ன கம்பெனி, ஆனாலும் நம்பிக்கையாகவும் நாணயமாகவும் பண்ணிட்டு இருக்கிறோம். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. அந்த மாதிரி தான் நம்மளுடைய பிஹேவியர், நம்ம கம்பெனியோட பிஹேவியர். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம ஆட்டோமேட்டிக் மிஷினில் வர்ற நூலுடைய தரத்துக்கு மற்ற கம்பெனி மிஷினோட நூலை பிரித்து தரவே முடியாது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ அதனால் நம்ம மிஷினில் எடுத்திங்கன்னா, நான் அதாவது காட்டன் ஆட்டோமேட்டிக் சொல்கிறேன், ஆட்டோமேட்டிக்கோ செமியோ எதாவது எடுத்தாலும் சரி, நம்ம கம்பெனி மிஷினில் பிரித்த நூலுக்குள்ளே மற்ற கம்பெனி மிஷினில் பிரித்த நூலை கலக்காதீங்க. கலந்தால் அது வித்தியாசம் தெரியும், உடனே கண்டுபிடிச்சிடுவேன். அப்புறம் என்கிட்ட வந்து மற்ற கம்பெனி மிஷின்லாம் நீங்கள் வாதாட முடியாது. ஏன்னா மற்ற கம்பெனி மிஷினும் நான் கையில் வச்சிருக்கிறேன். ஏன்னா ஆட்டோமேட்டிக் விற்க ஆரம்பித்த உடனே மற்ற எந்தெந்த கம்பெனிலாம் மிஷின்ஸ் விற்கிறாங்களோ அவங்க எல்லா மிஷின்லேயும் ஒரு மிஷின் சாம்பிள் எடுத்து வச்சிருக்கிறேன் நான். ஸோ எந்த கம்பெனி மிஷினில் பிரித்தா நூல் எப்படி வரும்னு எனக்கு நல்லா தெரியும். உங்கள் கண்ணு முன்னாடியே நம்ம துணியை வச்சு ஓட்டி அப்புறம் லைவாக காமிக்க வேண்டியது வந்துடும். சரிங்களா? அந்த மாதிரி என்னை ஏமாத்துற நோக்கத்தில் யாரும் நம்ம கம்பெனிக்கு வந்துடாதீங்க. அது வந்து உங்களுடைய முட்டாள்தனம் தான் சொல்ல முடியும். பேமெண்ட்டை மொத்தமாக நிறுத்தி வச்சிருவேன். இவர் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ட்டு பாவம் பார்த்து நான் பேமெண்ட் கிளியர் பண்ணிட்டேன். எவ்வளோ கிலோ நூல் வந்து நல்லா இருந்துச்சோ அதுக்கு நான் பேமெண்ட் கிளியர் பண்ணியாச்சு. ஆனால் புதுசாக வர்ற கஸ்டமர் யாராவது என்னை ஏமாத்துறீங்க அப்படின்னா டோட்டல் பேமெண்ட்டே அப்படி நிறுத்திடுவேன். நீங்கள் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி நான் வந்து உங்ககிட்ட எந்த அளவுக்கு நம்பிக்கையை நடந்துக்கிறனோ அதே அளவுக்கு நீங்களும் என்கிட்ட நம்பிக்கையை நடந்துக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். ஸோ தயவு செஞ்சு நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் என்னுடைய கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.